ஹலோ காய்ஸ், நாம் இப்போ கேஷ்யூ நட் பால் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கேஸை பற்ற வச்சுட்டு நம்ம இப்போ சர்க்கரை பாவு காய்க்க போகிறோம். இதை சீனியும் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம், கருப்பட்டி போடலாம், என்ன நம்ம வீட்டில் இருக்கோ அதை போட்டுடலாம். நமக்கு சீனி தான் ஈஸியாக இருக்கும், அந்த சீனி கூட போட்டு நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. என்கிட்ட கருப்பட்டி இருந்தனால நான் இப்போ கருப்பட்டியை யூஸ் பண்ணேன். இந்த கருப்பட்டியை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஏன் நான் கருப்பட்டியை போட்டிருக்கேன்னா, கருப்பட்டி கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு நல்லது தானே, அதனால் நான் கருப்பட்டி போட்டிருக்கேன். வீட்டில் பின்ன இருந்து அதனால் இந்த கருப்பட்டியை எடுத்து போட்டுட்டேன். நம்ம நல்லா இந்த பாவை காய்ச்சி இப்போ எடுக்கணும். பாவை காய்ச்சி இந்த அரிப்பு வச்சு நம்ம அரிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா அதில் சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும், அதனால் அரிப்பு வச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆற விட்டுறணும். அதை அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அரிசி எடுத்துருக்கோம். நான் இப்போ ஒரு 2 சின்ன கப்பு அரிசியை எடுத்திருக்கேன். அப்போ நம்ம இப்போ இந்த அரிசி என்ன செய்யணும்னா, கடாயில் போட்டு நல்லா வறுக்கப்படும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கேஸை, ஏன்னா அது கரிஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துடணும் பொன்னிறத்துக்கு. இந்த அரிசி தான் இதுக்கு போடணும் அப்படி இல்லை. நம்ம வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசி போடலாம். பச்சை அரிசினா பச்சை அரிசி போடலாம், என்ன அரிசி வேணாலும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அரிசிக்கு ஏற்ற கொஞ்சோண்டு தேங்காய் துருவி அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிடணும் பொன்னிறத்துக்கு. இதுவும் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த அரிசியையும் தேங்காயும் நல்லா நம்ம ஆற விட்டுறணும். நல்லா ஆற விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் அண்டி பருப்பையும் போடணும். அண்டி பருப்பு போட்டால் நமக்கு அண்டி பருப்பு போட்டு எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டு. அதான் அதுக்கு கேஷ்யூ நட் பால்னு நமக்கு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் நல்ல இந்த அரிசி எல்லாம் ஆறின பிறகு நம்ம என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு நல்லா அரைச்சி எடுத்துடணும். ஏன்னா இதில் எண்ணெயே சேராது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஓடி போய் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஸ்நாக்ஸை நம்ம செய்து கொடுத்துடலாம். நம்ம அது மணத்துக்கு வேண்டி 2-3 ஏலக்காயும் போட்டுறணும். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்து நம்ம ஒரு பவுலில் தட்டிக்கிடணும். தட்டிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இந்த பாவு காய்க்கும் போது நல்லா தண்ணி ஆயிட்டுன்னா அதில் கூட போட்டு விரசிடணும். இந்த பாவை லைட்டு சூடில் போட்டு விரசிடணும். இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு உதிர்ந்தது மாதிரி ஆயிரும். அப்போ லைட்டு சூடாக இருக்கும்போதே நம்ம உருட்டி எடுத்தால் தான் நல்ல கரெக்டான அளவு நமக்கு பால் உருண்டு கிடைக்கும். அப்புறம் இந்த பாவை நம்ம லைட்டு சூடாட்டு ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றி நம்ம விரசி உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம புட்டு இதுக்கு வந்துடும், அதுக்கு பிறகு நமக்கு உருண்டை பிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்கேயும் டூருக்கு போனாலோ இல்லாட்டி ஹாஸ்டலுக்கு போனால் கூட நம்ம இந்த ஸ்நாக்ஸை செய்து கொடுத்துடலாம், கெட்டே போகாது. 1 மாதம் வரை நம்ம வச்சு சாப்பிட்றலாம். இதில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் நல்ல சத்தான தான் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஏன்னா அரிசி, கருப்பட்டி, அண்டிப்பருப்பு, ஏலக்காய், இது நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தான் தருமே தவிர இது நமக்கு தீமையே விளைவிக்காது. அதனால் நம்ம தைரியமாக பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்துடலாம். ஈவினிங் டைம் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸு சீக்கிரமாக செய்து கொடுக்கலாம். ரொம்ப பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.